ஸ்ட்ராங்லி ஐ டிஸ்அக்ரி டு திஸ். அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலோ இல்லை அந்த மாதிரி இது யாருக்குமே வரக்கூடாது. இது வந்து நான் நேற்று அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். யாருக்குமே இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்துடக்கூடாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை அனதர் vlog. ஸோ நான் வந்து ஓலா எலக்ட்ரிக்கோட பேட்டரி டெஸ்ட்லாம் பண்ணிட்டு ஓலா வந்து 0 to 100 100 to 0 ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல. அதை டெஸ்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன், பட் டெஸ்டிங்காக பண்ணல. அதுக்கு முன்னாடி நான் ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இதில் நான் ஓட்ட போது நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஃபுல் சார்ஜ் பண்ணி வண்டி ஓட்டி பார்த்துட்டு இருந்தேன். 79 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருந்துச்சு. டிஸ்பிளேல வந்து 79 கிலோமீட்டர் போகும் அப்படின்னு ரேஞ்ச் இருந்துச்சு. டக்குன்னு வந்து திடீர்னு பார்க்கிங் மோட் ஸ்விட்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லி கிரிட்டிக்கல் பேட்டரி வார்னிங் அப்படின்ற மாதிரி டிஸ்பிளேல வந்துச்சு. இது நான் வீடியோவாக கேப்சர் பண்ணல, அதனால நான் இப்போ இது சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரில, பட் இதுதான் உண்மை. நான் மறுபடியும் வண்டியை ரீபூட் பண்ணுறேன், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணுறேன். வண்டி வந்து 0 கிலோமீட்டர்னு வந்துருச்சு. 100 to 0 அப்படின்னு சொல்லி இந்த டெஸ்டிங் பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட்டுக்கு நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஓட்டி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டும் போதே இந்த மாதிரி நிலைமை. ஸோ இப்போ வண்டி வந்து சார்ஜ் போட்டிருக்கேன். அங்கேருந்து ரேப்பிடோ ஒன்று புக் பண்ணி ரேப்பிடோ நோட்டை கேட்டு கெஞ்சி கூத்தாடி அவங்கள டோப் பண்ணி தர சொல்லி டோப் பண்ணி நேராக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இப்போ சார்ஜ் போட்டிருக்கேன், வண்டி சார்ஜ் ஆகுது. அண்ட் நான் வந்து வண்டியை இப்போ தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். 12,000 ஸ்பெண்ட் பண்ணி. பேட்டரி வந்து ஒரு 3 மாசமா வந்து என்கிட்ட வண்டி ஓட்டவே முடியல. வண்டி இருந்து என்னால் ஓட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷனை தாண்டி நான் இப்போ தான் வண்டி ரெடி பண்ணியிருக்கேன். அதனால நான் வந்து 100 to 0 டெஸ்டிங் நான் இப்போ பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு நிலைமை எனக்கு மைண்ட் செட்டில் வந்துருச்சு. ஸோ அந்த வீடியோ போட முடியல, கம்ப்ளீட் பேட்டரி டெஸ்டிங் என்னால் பண்ண முடியல. அது வந்து எனக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ட் ரைட் நவ் டுடே இப்போ வந்து சண்டே, மணி வந்து பார்த்தீங்கன்னா 11:15. ஸோ 11:15 நான் வந்து ஆக்சுவலி 10:30 தான் எந்திரிச்சேன் சண்டேங்கிறனால. ஏன்னா சாட்டர்டே நேற்று வந்து கொஞ்சம் வேலை இருந்துச்சு, ஆஃபீஸ் ஒர்க் கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறம் ஜிம்லாம் போயிட்டு வந்துட்டு நைட்டு உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். நைட் வந்து ஒரு 2 மணி 2:30 வரைக்குமே வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தூங்கினேன். ஸோ 2:30 தூங்கி இப்போ தான் எந்திரிச்சேன். ரொம்ப கொஞ்ச நேரம் தூங்கலாம் இன்னைக்கு சண்டே தானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சோம்பேறித்தனை தட்டிடுச்சு. ஏன்னா நான் வந்து தருண்குமார் எப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்காஸ்ட் போட்டிருப்பாங்க. தருண்குமார் ப்ரோ சொல்லியிருப்பாங்க, ஒரு டீ 2 பிஸ்கெட் வச்சு என்னால் சர்வை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. 3 வேளை டீ பிஸ்கெட்ல வாழணும். ஸோ அந்த சர்வைவல் சேலஞ்சை நான் ட்ரை பண்ண போகிறேன். உடம்புக்கு பிஎம்ஐக்கு வந்து நான் 2000+ கேலரிஸ் எடுத்தே ஆகணும். என் உடம்புக்கு கரெக்டாக இருக்கணும். கேலரி டெஃபிசிட்னாலுமே நான் வந்து 1800 கேலரிஸ் ஒரு நாளைக்கு எடுத்தாகணும். எப்படி போய் முடிய போகுது, எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியல. நான் வந்து இதை பண்ணலாம், இதை நான் வீடியோவாக எடுத்து சேலஞ்ச் மாதிரி எடுத்து நம்ம வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து என்னோட சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து ஒரு டீ 2 பிஸ்கெட் வச்சு நான் இன்னைக்கு இந்த நாள் ஃபுல்லாக ஓட்ட போகிறேன். நான் வந்து இடையில எதுனா சாப்பிடணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு டீ குடிச்சேன்னா அது கூட வந்து 2 பிஸ்கெட் இல்லைன்னா 4 பிஸ்கெட், அதுக்கப்புறம் வந்துடுவேன். பட்ஜெட் அவ்வளோதான். இந்த வீடியோவில் நான் இந்த கண்டென்ட்காக பண்ணுறேன் அப்படிங்கும் போது நான் அவ்வளோதான் பட்ஜெட் ஒதுக்கியிருக்கேன். ஸோ ஆக்சுவலி நமக்கு இப்போ இன்னைக்கு இருக்கிற சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு டீ 2 பிஸ்கெட் எடுக்கிறது மட்டும்தான். நம்ம சாப்பிட்றதே வந்து அது மட்டும்தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் என்னோட சேலஞ்சு. பசியில் தான் நான் ஏன்சனேன். ஸோ அதனால இப்போ முதல்லையே நான் என்ன பண்ண போறேன்னா வீட்லேயே டீ வச்சு குடிக்க போறேன். வெளியில போய் டீ குடிக்கணும் அப்படின்னா ட்ரெஸ் மாத்திட்டு கை கால் மூஞ்சியாச்சு கழுவிட்டு வெளியில போகணும், சோம்பேறித்தனமா இருக்கு. அதனால இப்போ என்ன பண்ண போறோம்னா வீட்லேயே ஃபர்ஸ்ட் ஒரு டீ போட்டு, என்கிட்ட வந்து பிஸ்கெட் இல்லை, அதனால வந்து ஒரு பன்னு தான் இருக்கு. அதுலேயும் ஒரே ஒரு பன் தான் இருக்கு. இந்த பன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 பிஸ்கெட் இல்லை 3 பிஸ்கெட் சாப்பிட்றதுக்கு சமம். ஸோ ஒரு டீ ஒரு பன்னு தான் சாப்பிட போறேன். வாங்க ஃபர்ஸ்ட் மீல் டீயும் பன்னும் சாப்பிடலாம். இப்போ நான் வந்து டீ வந்து டிஃப்ரெண்டாக வைக்க போறேன். கிராம்பு இருக்குல்ல, ஒரு சிலர் வந்து லவங்கம்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து கிராம்புன்னு சொல்லுவாங்க. இது இஞ்சி போட போறோம். போட்டு ரெண்டையும் லைட்டா, தண்ணிலாம் எதுவுமே இல்லை, லைட்டா சாட்டே பண்ணிட்டு தண்ணி ஊற்ற போறேன். ரீசெண்டாக ரீல்ஸில் வந்து டீ தூளையே வறுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் இப்போ பால் மட்டும் ஆட் பண்ணால் போதும். டீ தூள் ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கணும், நல்லா பாயில் ஆகணும். பாலை ஆட் பண்ணுறோம். நல்லா கொதிச்ச அப்புறம் நம்ம ஊற்றுனா பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சில நேரங்கள் கழித்து ஸோ கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த நாளோட இந்த சேலஞ்சோட இது வந்து 2வது டீ.
இது வரையும் இன்னும் அடுத்தடுத்து எத்தனை டீ குடிக்க போகிறேன்னு தெரில. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 11:30க்கு ஒரு டீ குடிச்சு அடுத்து 1 மணிக்கே ஒரு 1.5 மணி நேரம் கேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பசி எடுத்துருச்சு. இது வந்து எனக்கு இன்னும் க்யூரியஸாக இருக்குது. அடுத்தடுத்து இந்த நாள் தூங்குறதுக்குள்ளார வந்து இந்த நாள் முடிஞ்சு நான் தூங்க போகிறதுக்குள்ளார நான் வந்து இன்னும் எவ்வளோ டீ குடிக்க போகிறேன், எவ்வளோ பிஸ்கட் சாப்பிட போகிறேன், எனக்கு வந்து க்யூரியஸாக இருக்குது. நான் எப்படி இந்த நாள் ஓட்ட போகிறேன், எனக்கு எந்த வயிற்று பிரச்சனையும் இல்லாமல், எந்த மண்டக்கொள்ளாறு இல்லை எந்த மயக்கம் அந்த மாதிரிலாம் எதுவுமே வராமல் நான் இந்த நாள் ஓட்டிட்டேன்னா தட் இஸ் வெரி குட்னஸ். எனக்கு இப்போ பேசும்போதே மூச்சு வாங்குது, வேர்த்து ஒழுகுது பாருங்கள். ஸோ சென்னையில் வந்து பயங்கரமாக வெயிலாக இருக்குது, பயங்கர ஹீட்டாக இருக்குது. அந்த ஹீட்லேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து டீ பிஸ்கட் சேலஞ்ச் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நான் திரும்ப எதுவும் சொல்கிறேன். ஏன்னா பிகாஸ் நிறையா என்னோட வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தான் நிறைய பேர். இது வந்து யூடியூப் அனலிட்டிக்ஸே சொல்லுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ். நான் இந்த மாதிரி நிறைய ரெகுலராக நான் வீடியோ போட போகிறேன். அண்ட் ஆல்சோ நான் நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த லைஃப் ஸ்டைல் விளாக் தான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன். அடுத்தடுத்து ஃபிட்னஸ் விளாகும் போட போகிறேன். நான் எப்படி வந்து என்னோட ஃபிட்னஸ் ஜேர்னி, நான் இப்போ இருக்கிற வெயிட்டுக்கு நான் வந்து எப்படி வெயிட்டு குறைக்க போகிறேன், என்னோட ஃபிட்னஸ் ஜேர்னி அண்ட் ஆல்சோ நான் போடுற விளாக், நான் போடுற வீடியோஸில் நீங்களும் லேர்ன் பண்ணிக்குவீங்க. அது வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது 4 பிஸ்கட் 1 டீ அப்படின்னு குடித்தேன். ஆக்சுவலி எனக்கு வந்து பயங்கர பசி. கடைசியாக வந்து 1:30க்கு ஒரு டீ மட்டும்தான் குடித்தேன். அதுக்கப்புறம் வந்து தூங்கிட்டு தென் ஒரு மூச்சு வாங்குது, பயங்கர ட்ரௌசியாக ஃபீல் ஆச்சு. எனக்கே தெரியாமல் தான் தூங்கிட்டேன். ஸோ தூங்கினது என்னவோ அட்வான்டேஜ் என்னென்னா எனக்கு இடையில மறுபடியும் பசிக்கல. ஆனால் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் பயங்கரமாக பசிச்சுது. ஸோ தூங்கி எழுந்திரிச்சிட்டு கடைக்கு வந்துட்டேன். ஒரு 5:30 அந்த மாதிரி தான் எழுந்திருப்பேன். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 6 o'clock ஆகிடுச்சு, 6:10. ஸோ 5:30 அந்த மாதிரி தான் எழுந்திரிச்சேன். 5:30க்கு எழுந்திரிச்சோன்னே பயங்கரமாக பசி. ஆக்சுவலி இது வந்து நான் யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டேன். அண்ட் இந்த மாதிரி யாராவது சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் நாட் குட் ஃபார் ஹெல்த். பயங்கர பசியாக இருக்குது. இப்போது நான் குடித்த டீயில் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் ஆட் பண்ணாமல் குடித்தா ஆக்சுவலி கேலரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறனால கேலரிஸ்க்காக சுகர் ஆட் பண்ணி குடிச்சிட்டேன். ஸ்டில் எனக்கு எனர்ஜியே இல்லை. நான் வந்து இப்போது போயிட்டு மறுபடியும் 7 மணிக்கே திரும்ப வந்துடுவேன் இன்னொரு 1 ஹவரில். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். சில நேரங்கள் கழித்து. ஸோ கைஸ், நைட் வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 12:30. நான் வந்து யூஸ்வலி இந்த டைமுக்கு எனக்கு 1 மணி இல்லை 12:30 மணி அந்த மாதிரி தான் தூக்கம் வரும். எனக்கு வந்து பயங்கர பசியில் வந்து இன்றைக்கி தூக்கமே வரல. ஸோ பயங்கர பசி. நான் இப்போ வந்து இந்த சேலஞ்ச் வந்து இதோட முடிக்கலான் இருக்கேன். அதனால் வந்து ஒரு டீ குடிக்கலான்னு வெளியில் வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்கேன். வீட்டுக்கு பக்கத்தில் வந்து இங்கே முன்னாடி மெயின் ரோடுக்கு வந்தேன். மெயின் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா டீ கடை ஒருத்தவங்க ஒரு அண்ணா வண்டியில் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டுமே ஒரு 6-7 டீ குடிச்சிருப்பேன். வீட்லேயே அதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக டீ போட்டு குடிச்சிட்டேன். கடைக்கு வந்து பெருசாக பார்த்திங்கன்னா அதிகமாக டீ செலவு பண்ணி குடிக்கல. ஸோ இன்றைக்கி வந்து லாஸ்ட்டாக ஒரு டீ. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டயட், இது வந்து டயட்டே கிடையாது. ஆக்சுவலி வந்து இந்த ஒரு மீல், ஒரு டீ, 2 பிஸ்கட் இல்லை ஒரு டீ, 3 பிஸ்கட் இல்லை ஒரு டீ, ஒரு பன்னு, இந்த மாதிரி இதை மட்டுமே சாப்பிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நிறைய பேர் அவங்களோட அவசரமான வாழ்க்கையில வேகமா ஆஃபீஸ் போறது அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நேற்று ஒரு நாள் நான் தூங்கி எழுந்திரிச்சதுல இருந்து அன்னைக்கு நைட்டு மறுபடியும் தூங்க போறதுக்கு வரையுமே வந்து நான் கன்சியூம் பண்ணது எல்லாமே வந்து டீயும் பிஸ்கட்டு, டீயும் பன்னு, இது மட்டும்தான். ஒரு சில டைம்ஸ் வந்து வெறும் டீ மட்டுமே குடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பயங்கர பசியில தாகத்துக்கும் தண்ணி குடிக்கிறது இல்லாம பசிக்கும் சேர்த்து தண்ணி குடிச்சு நேற்று நான் இருந்தேன். இது வந்து ஒரு சேலஞ்சா நினைச்சு இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நேற்று மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. பிகாஸ் நான் வந்து இதுக்கு முன்னாடி வரையும் ஒரு ஸ்நாக்ஸுக்கு வந்து டீ பிஸ்கட், டீ பன்னு சாப்பிட்ருக்கேன். ஒரு மீலாவே இதை கன்சியூம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மட்டும்தான். ஒரு 3 மீல் இல்லை ஃபுல்லாக ஒரு நாளைக்கு 2 மீலாச்சும் மினிமம் சாப்பிட்ருவேன். மீல்னா நம்ம கன்சியூம் பண்ணுற சப்பாத்தி, தோசை, எல்லாமே நான் கன்சியூம் பண்ணுற ஒரு வேளை சாப்பாடு, ஒரு வேளை ஃபுட்டு அப்படிங்கிறதே நான் மீல்னு ஜென்ரலாக மீன் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப எனர்ஜி ட்ரெயின்டாகவும் எனக்கு வந்து ரொம்ப ட்ரௌசியாகவும் ஃபீல் ஆச்சு. ஒரு மாதிரி டல்லாக என்னால் எந்த இதுவுமே பண்ண முடியல. கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபோன்
பார்த்தா கூட எனக்கு தலைவலிக்குது ஒரு மாதிரி. எனக்கு அந்த மாதிரி இருந்ததே இல்லை. ஃபோன் பார்த்ததுனால தலைவலி அப்படின்னு இதுவரை இருந்தது இல்லை. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒரு படம் கூட என்னால பார்க்க முடியல. நேத்து ஈவினிங் வந்து தூங்கி எனக்கே தெரியாம நான் தூங்கி இருக்கேன். மதியானம் ஒரு 2:30 3 மணி இருக்கும். அந்த டைம்ல நான் பயங்கரமா தூங்கி இருந்திருக்கேன். எனக்கே தெரியல. எனக்கு தெரியாமலே நான் வந்து எனர்ஜி ட்ரைன் ஆகி நான் தூங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 5:30 ஆர் 6 அந்த மாதிரி எந்திரிச்சு நான் டீ குடிக்க போயிட்டு, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு 4 பிஸ்கட்டும் ஒரு டீ சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா அந்த சாலிடா பிஸ்கட் உள்ளார போறது, ஐ கேன் ஃபீல் தட் நான் வந்து கொஞ்சம் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோ வயிறு ட்ரையா இருந்துச்சு. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கூட தாங்கல. மறுபடியும் எனக்கு பயங்கரமா பசி எடுத்துச்சு. ஒரு 8 மறுபடியும் பாத்தீங்கன்னா நான் வெளியில எங்கேயும் போகல. பயங்கர பசியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிச்சது மட்டும் இல்லாம ஒரு டீ வீட்லயே போட்டு குடிச்சேன். வீட்டுல டீ போட்டு குடிச்சது மட்டும் இல்லாம வெளியில போயிட்டு எனக்கு பயங்கர பசினால பிஸ்கட் பேக்கெட் வாங்கலாம். ஏன்னா ஒரு ஒரு டீ கடையில ஒரு பிஸ்கட் 2 பிஸ்கெட்னு சாப்பிட்டா அந்த ஒரு பிஸ்கெட்டே 5 ருபீஸ் இல்லை 2 ருபீஸ், 2 பிஸ்கெட் வந்து 10 ருபீஸ் அப்படி மாதிரி வரும். அந்த 10 ருபீஸ்க்கு நம்ம ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டே வாங்கலாம். லைக் ஒரு மில்க் பிக்கீஸா இருக்கட்டும், இல்ல போபன்னா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா க்ரீம் பிஸ்கெட் ஆர் சுகர் ஆடடா இருக்கும். அது மாதிரி ஒரு பிஸ்கெட்டா இருந்தாலுமே அந்த இடத்துல கேலரிஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். கேலரிஸ் அதிகமா எடுக்க நமக்கு கொஞ்சம் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் அதை வாங்கலான்னு போனேன். பிகாஸ் அந்த கேலரிஸ் எடுக்கிறதுனால கொஞ்சம் என்னால இருக்க முடியும் அப்படின்னு. பட் இந்த சேலஞ்ச் நான் வந்து இன்னும் அது எடுத்தா அதை பிரேக் பண்ணிடுறேன் அப்படிங்கறதுனால நான் போயிட்டு பன்னு வாங்கிட்டு வந்தேன். பன்னு வாங்கிட்டு வந்து தான் நான் மறுபடியும் ஒரு 9:30 10 மணி வாக்குலாம் இன்னொரு டீ குடிச்சேன் வீட்லயே போட்டு. அந்த டீல பாத்தீங்கன்னா பன்னு தொட்டு தான் சாப்பிட்டேன். மறுபடியும் எனக்கு வந்து நைட்லாம் பயங்கர தூக்கமே இல்லை. நைட்டு 1 மணிக்கு எனக்கு பயங்கர பசி கிள்ளி எடுத்துருச்சு அப்படிங்கறதுனால ஒரு 12:30 1 மணி இருக்கும். அந்த டைம்ல மறுபடியும் வெளியில போய் டீ கடை அண்ணா ஒருத்தவங்க சைக்கிள் வச்சு விற்பாங்க மெயின் ரோட்ல, அங்க போய் டீ குடிச்சிட்டு வந்தேன். ஆக்சுவலி இது நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஸ்ட்ராங்லி ஐ டிஸ்அக்ரி டு திஸ் மீல். நான் இது வந்து யாரோ சாப்பிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பா வேணாம். அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலோ இல்லை அந்த மாதிரி வந்து யாருக்குமே வரக்கூடாது. பிகாஸ் இது வந்து அவங்களால இப்போ இந்த இது மட்டுமே கன்சியூம் பண்ணி சாப்பிட்றாங்க அப்படின்னா அது ஒரு மீல் சாப்பிட்டுலாம், ஒரு வேளை சாப்பிட்றது மேபி அவங்க அதுவுமே கஷ்டம் தான். ஆனா அப்படி சாப்பிட்டு நெக்ஸ்ட் மதியானமே மறுபடியும் சாப்பிட்றாங்க ஃப்ரைட் ரைஸோ இல்லை ஏதோ ஒரு தக்காளி சாதமோ புளி சாதம் ஏதோ ஒன்று சாப்பிட்றாங்க அப்படின்னா ஓகே. பட் 3 வேளைக்குமே இல்லை ஒரு நாள் பூரா அவங்க காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஈவினிங் நைட்டு தூங்க போகிற வரையுமே இது மட்டுமே சாப்பிட்றாங்க அப்படின்னா எந்த வேலையுமே அவங்களால செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து எனர்ஜி வீக்கனாக ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து நான் நேற்று அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். யாருக்குமே இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்துடக்கூடாது. லைக் அது வயிறுக்கு எதுவுமே இருக்காது அப்படிங்கும் போது நம்ம உடம்பு வந்து நம்ம உடம்பை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறோம் அப்படிங்கும் போது தான் நம்மளோட உடம்பு நல்லா வச்சுக்கும். நம்மளோட அந்த அந்த டே வந்து நல்லா போகும், அந்த நாளே வந்து கொஞ்சம் நல்லா போகும் அப்படிங்கிறது வந்து நான் நேற்று கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க. அண்ட் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் ரெகுலராக போடுறேன். இனிமேலும் நான் வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டு நல்லா யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டும் நான் பண்ணுவேன். ஸோ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாவோ இல்லை உங்களோட யூடியூப் அல்காரிதம் வந்து உங்களோட பேஜில் ஃபஸ்ட்டு காட்டும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோ உங்களால் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். நான் இன்னும் ஃபிட்னஸ் கண்டென்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதோட வீடியோ எடுத்து இன்னும் அதுக்கெல்லாம் எடிட் பண்ணாமல் இருக்கேன். ஸோ ரெகுலராக இனிமேல் வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக. ஸோ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஏதாவது சேலஞ்ச் நீங்கள் எதுவும் ஏன் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்கள். அந்த சேலஞ்ச் கொஞ்சம் என்னால் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை எடுத்து பண்ணுவேன். ரீசனபிளான சேலஞ்சாக சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். பாய்.